கடந்த 58 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகத்தில் 2 வகையான மக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது பணம் படைத்தவர்கள், ஸ்டாலின் குடும்பம் நடத்துகின்ற சிபிஎஸ்சி பள்ளி போல தனியார் பள்ளிகளில் ஒரு வகை மாணவர்கள், குடிமக்கள் உருவாக்கப்படுகிறார்கள். 2வது அரசு பள்ளியிலே படிப்பவர்கள். இந்த வித்தியாசம் போக வேண்டுமானால் ஒரே மாதிரியான வாய்ப்புகள் அனைத்து மாணவர்களுக்கும், அவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் ஒரே மாதிரியான வாய்ப்புகள் அந்த மாணவர்களுக்கு தர வேண்டும். அதுதான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியினுடைய பிரதான அம்சம். முன்ன திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸும் மத்தியிலே கூட்டணியில் இருக்கும் பொழுது, அப்போவே ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கிறதே இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஃப்ரேம் பண்ணப்பட்டது. அதில் உள்ளூர் மொழி, ஆங்கிலம், 3வதாக ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருதம் தான் இருந்தது. இவங்க ஆட்சியில் இருந்த 10 வருஷமும் கூட அப்படித்தான் இருந்தது. ஆனால் அப்போவெல்லாம் வாயில் நல்லா பிளாஸ்டிக் போட்டு சீல் பண்ணி வச்சு கொண்டு இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ அது பற்றி ரொம்ப கூச்சல் போட ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் தப்பாக நினைக்கலைன்னா, ஒரு பழமொழி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, லேடி ப்ரொட்டஸ்டிங் டூ மச்னு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் மொழி வெறும் பேசும் மொழியாக மாத்திரம் மாற்றிக்கொண்டிருப்பது இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தால். என்றால் 1967 வரை முதல் 5 ஆண்டுகள் ஆரம்ப பள்ளியில் தமிழ் படிக்காமல் யாரும் ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு வர முடியாது. 6th ஸ்டாண்டர்டுங்கிறது தட் வாஸ் கால்ட் ஃபஸ்ட்டு ஃபார்ம் 67. துரதிருஷ்டவசமாக அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு வந்தவன் ராஜா. அப்போ இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் பல்வேறு பிற்போக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. அறம் செய்ய விரும்பினா, ஐயோ நல்லதெல்லாம் மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, நம்ம ஆட்டையை போட விரும்புங்கிறதுக்காக ஆட்சிக்கு வந்திருப்போம். அதனால் அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அதே மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரிக்குலத்தில் ஹிந்தி நீக்கப்பட்டது. சரி, இன்றைக்கி கூட முதலமைச்சர் என்ன சொல்கிறார், இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கைன்னு. அப்படியா இருந்தால் உங்கள் குடும்பம் நடத்துகிற சன்ஷைன் மாண்டிசோரி ஸ்கூலில் நீங்கள் 3வது மொழியாக எதுவும் வச்சுருக்கக்கூடாதுல்ல. இப்போ என்ன சால்ஜாப் சொல்கிறாங்க ஊடக நண்பர்கள் கூட, அதாவது முதலமைச்சர் எவ்வளோ தூரம் வெற்றி பெற்றிருக்காருன்னா, உங்களை மாதிரி இருக்கிற சில நண்பர்கள் கூட அவர் சொன்னதை சொல்ல வைக்கிறார். காரணம் என்ன, உங்களை யார் சிபிஎஸ்சி சிலபஸில் ஸ்கூல் ஆரம்பிக்க சொன்னது? உங்கள் தகப்பனார் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி இருக்குல்ல, நீங்கள் அதில் ஆரம்பிச்சிருக்கணும். நீங்கள் சிபிஎஸ்சி சிலபஸை என்னவோ நாடு பூரா சேர்ந்து ஸ்டாலின் குடும்பத்துக்கிட்ட நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு கேட்டு அதனால் இவங்க ஆரம்பித்தது மாதிரி இல்லை. எதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க? 1 லட்சம் 1.5 லட்சம் ஃபீஸ் அப்போ தானே வாங்க முடியும். வியாபார நோக்கத்துக்குன்னா அது. ஆனால் ஒரு விஷயம் பாராட்டணும், திராவிட முன்னேற்றக் கழக இந்த டாக் ஷோவில் வர்றவங்க எல்லாம், அது வியாபாரம் தனிப்பட்ட. உங்களுக்கு மொழி வியாபாரம்தான். ஹிந்தி சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்தா 1.5 லட்சம் ஃபீஸ் வாங்கலாம். அதுக்காக என்ன ரெட்ட வேஷம்? ஸ்டாலின் அவர்களுக்கு எள்ளு முனை அளவேனும் தமிழ் பற்று இருக்குமானால் உங்கள் சன்ஷைன் ஸ்கூலை நீங்கள் சமச்சீர் பள்ளிக்கூடமாக மாற்றுங்க. எத்தனை ஸ்டூடெண்ட் அதில் கண்டினியூ பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதனால் தேசிய கல்விக் கொள்கையின்படி நாம் என்ன சொல்லியிருக்கோம், 2019 திரு கஸ்தூரிரங்கன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அதில் கல்வியாளர்கள் எல்லாம் பல பேர் அதில் உறுப்பினர்களாக இருந்து அது கொடுத்த ரிப்போர்ட்டு படி நாம் மாணவர்களுக்கு ஒரு வைடு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம்
லோக்கல் லாங்குவேஜ், ஆங்கிலம், எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். அப்போ இதில் ஹிந்தி திணிப்பு எங்கே இருக்குது? ஆகவே நாடகம் போடுறாங்க. இப்போது நேற்றைய தினம் சர்வகட்சி கூட்டமே என்ன அவசியம்? ஏனென்றால் மொழி கொள்கையிலே உங்களுடைய இரட்டை வேடத்தை மக்கள் புரிந்து கொள்ள துவங்கிவிட்டார்கள். இனிமேல் திமுகவோட பருப்பு வேகாது. இந்த தமிழ் மொழியை சொல்லி நீங்கள் வியாபாரம் பண்ண முடியாது, அரசியல் வியாபாரம். அதனால் அது தோற்றுப்போன காரணத்தால், ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நீங்கள் நடத்தின ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள். அவர் சொல்கிறார், நாங்கள் எந்த மொழிக்கும் விரோதமாக இருந்ததில்லை, அதை கலைஞரே பேசியிருக்கார் அப்படின்லாம் இல்லை. நான் தெளிவாக பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் போட்ட கோஷம் என் காதால் கேட்டிருக்கேன். அத்தை மகள் தமிழ் இருக்க, ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்க, தேவடியால் ஹிந்தி அதற்கு. இதுதானே நீங்கள் போட்ட கோஷம். அது மாத்திரமா? ஒரு மாட்டு வண்டியில், எல்லா ஊர்லேயும் நடந்திருக்காது, ஒரு மாட்டு வண்டியில் ஹிந்தின்னு சொல்லி கருப்பு அங்கி போட்டு ஒரு சோளக்கொள்ள பொம்மை, அதுக்கு செருப்பு மாலை போட்டு விளக்கு மாத்தால் அடித்து கூட்டம் நடத்துனீங்களா இல்லையா? எல்லா ஊர்லேயும் அதான் நடக்கும். டிஎம்கே வெறுப்பு அரசியலுக்கு ஆணி வேறே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு அன்றைக்கி நீங்கள் இந்த குற்றம் பண்ணலை. என்னது? சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தி ஹிந்தி சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்குற தப்பு அன்றைக்கி பண்ணலை. அதனால் உங்கள் பேச்சு எடுபட்டு. ஆனால் இன்றைக்கி இட் இஸ் நாட் 65. திருப்பி முதலமைச்சர் சொல்ல, ஐ சேலஞ்ச் ஹிம், 65 மீண்டுமா அப்படிங்க கொண்டு வாங்க. இன்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் கூட ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதை தடுக்க வேண்டும்? ஏன்னா இன்றைக்கி அதிகமான மாணவர்கள் படிக்கிறது எதில்? 56 லட்சம் பேர் தனியார் பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்க, 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. இப்போவே அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களோட எண்ணிக்கை சுருங்கி கொண்டே வருகிறது. அதனால் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது வெறும் லாங்குவேஜ் சென்ட்ரிக் இல்லை, பல்வேறு விதமான திட்டங்கள் அதில் இருக்குது. அதில் திஸ் கவர்மெண்ட் இஸ் ஃப்ராடுலண்ட் இன் இம்ப்ளிமெண்டிங் தோஸ் திங்ஸ். என்ன? இப்போ கம்ப்யூட்டர் எஜுகேஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 1058 கோடி இதுவரை கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு புஸ்தகமாவது, ஏன்னா அந்த ஸ்கீமில் இருக்கின்ற ரிக்குவயர்மெண்ட்டு கம்ப்யூட்டருக்கு தனி புஸ்தகம் போடணும். எல்லா மாநிலங்களும் போட்டிருக்காங்க. மகேஷ் பொய்யாமொழி அவர்களே போட்டிருக்கீங்களா? நீங்கள் ஏற்கனவே இன்னொரு குற்றம் பண்ணுறீங்க, தமிழ் விரோதம். உங்கள் மகனை ஃப்ரெஞ்சு படிக்க சொல்கிறீங்க, உங்கள் மகனே சொல்கிறார் நான் தமிழ் படிக்கலைங்கிறார். அந்த குழந்தை போய் சொல்லாதில்ல. ஆனால் நீங்கள் அதுக்கு ஆதரவு, உங்கள் மகன் படிக்கிறது. ஐ ஆல்சோ சப்போர்ட். ஆனால் ஏன் என்னோடய ஏழை தமிழ் விவசாயி, ஏழை தமிழ் தொழிலாளி குழந்தை ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இழக்கணும்? இது எவ்வளோ தூரம் பகல் வேஷம் போடுறீங்க? தமிழ் பக்தரை போலவே பகல் வேஷம் போட்டு ஏமாற்றலாமா நீங்கள்? ஆகவே இது மக்களிடம் இப்போ எடுபடலை. அந்த கம்ப்யூட்டர் எஜுகேஷனில் மாத்திரம் லூட் எவ்வளவு? ஒரு ஸ்கூலுக்கும் 15,000 ரூபா மாதம் கம்ப்யூட்டர் குவாலிஃபைடு டீச்சருக்கு சம்பளம் சென்டர் கொடுக்குது. ஆனால் எங்கேயாவது குவாலிஃபைடு டீச்சர் போட்டிருக்கீங்களா? இப்போ சமீபத்தில் லாஸ்ட் மந்த்து சிவகங்கை மாவட்டம் பொய்யவயலில் ஒரு ஸ்டூடெண்ட்டு அந்த சிஸ்டத்தை ஆன் பண்ணுறத அதுக்கு நீங்கள் எர்த்து கூட கொடுக்கல, அதனால் ஷாக் அடித்து இறந்து போனார். நீங்கள் கம்ப்யூட்டர் டீச்சர் போடலை, எல்லா இடத்துலையும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை வச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லி கொடுக்குறீங்கிறீங்க. சரி, ஆனால் சென்டர் கொடுத்து கொண்டு இருக்கே. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டருக்கு தனி, கம்ப்யூட்டர் எஜுகேஷனுக்கு புஸ்தகம் போடணும். தமிழ்நாட்டில் மாத்திரம் புஸ்தகம் போடலை, அறிவியல் பாடத்தில் கடைசி 3 பக்கம் கம்ப்யூட்டரை பற்றி இன்ட்ரோடக்ஷன். அப்போ யூ ஆர் அ ஃப்ராடுலண்ட் கவர்மெண்ட்டுங்கிறேன் நான். மத்திய அரசு கொடுக்கும் திட்டங்களுக்கான நிதியை நீங்கள் அதற்காக செலவு செய்வது இல்லை. ஆனால் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்கிறீங்க. நீங்கள் பிஜேபியோட ஒரே கோரிக்கை சமக்கல்வி, மக்கள் உரிமை. நீங்கள் தனியார் பள்ளிக்கூடத்தில் எதை அனுமதிக்கிறீங்களோ அது ஏன் அரசு பள்ளியில் பண்ணக்கூடாது? அது தனியார் பள்ளியில் இருக்கிற ஸ்டாண்டர்டு வேணும்னு உங்களோட இன்னொரு கோரிக்கையிலே வருது. என்ன உங்களுடையது? நீட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்த உடனே தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு முன்னுரிமை கிடைச்சிடும், அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு.
அப்போது அன்றைக்கி ஹெல்த் மினிஸ்டர் அன்றைக்கும் திரு நத்தாஜி தான் இருந்தார். அவருடைய பரிந்துரையின்படி அதிமுக அரசாங்கம் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு மெடிக்கல் சீட்டில் ரிசர்வேஷன் கொடுத்தது. அப்போ யுவர் செல்ஃப் அட்மிட், அரசு பள்ளியில் ஸ்டாண்டர்ட் இல்லை. நீங்கள் தனியார் பள்ளியில் ஆசிரியர்களுக்கு 20,000 சம்பளம், 15,000 சம்பளம், சில பேருக்கு பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன்லேருந்து சம்பளம் 4,000 6,000. ஆனால் அரசு பள்ளியில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் 60,000 70,000. அப்போ ஏன் அரசு பள்ளியில் ஸ்டாண்டர்ட் இல்லை? உங்கள் மந்திரிக்கே அக்கறை இல்லையே. நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் பையனே தமிழ் படிக்க மாட்டானே. ஆகவே உங்களுடைய இந்த இரட்டை வேடம் கலைந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் திடீர்னு டீலிமிட்டேஷன். எப்படின்னா ராத்திரி குழந்தை 12 மணிக்கு படிக்க உட்காந்து அழாரு. ஏன் அழறான்னு கேட்டால் வாத்தியார் அடிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் தூக்கத்தில் ஏந்து உட்காந்து டீலிமிட்டேஷன் அழறார். இதுக்கு ஒரு சர்வகட்சி கூட்டம் என்னது சொல்லியிருக்கீங்க? அதில் உங்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்கின்ற விகிதாச்சாரம் 7.19%. அது மாறப்படாதுங்க. அதுதான் 10 நாள் முன்னாடியே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் சொல்லிட்டாரே, ப்ரோரேட்டாவில் கொடுப்பேன். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். தென் மாநிலங்களில் எந்த மாநிலமும் அது கொடுக்கறத பாதிக்கப்படாது. ஆனால் அது கொடுக்கணும்னா லாங் ப்ரொசீஜர் இஸ் தேர். பார்லிமெண்ட்டில் பில்லு கொண்டு வரணும், அதை அடாப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டீலிமிட்டேஷன் பண்ண முடியும். எந்த ப்ராசஸும் ஆரம்பிக்கலையே. மாண்புமிகு பிரதமர் அதை பற்றி பேசலை, எலெக்ஷன் கமிஷன் பேசலை, ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கூட்டத்தில் மேதகு ஜனாதிபதி அவர்கள் அதை பற்றி குறிப்பிடலை. எங்கே கனவு கண்டீங்களா குழந்தை டீச்சர் அடிச்சிருச்சுன்னு சொல்கிற மாதிரி? ஆகவே மக்களை திசை திருப்ப எல்லா விதத்திலும் தோற்று போன ஒரு அரசாங்கம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி தினந்தோறும் பள்ளி குழந்தைகள், பெண் குழந்தைகள் ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறது. சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் பூத்தில் 13 வயசு பொண்ணை போலீஸ் கற்பழிச்சிருக்கார். இந்த மாதிரியாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, எல்லாவற்றையும் விட நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், இந்தியாவிலேயே போதைப் பொருட்கள் அதிக புழக்கம் இருக்கின்ற மாநிலமாக பஞ்சாப் இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸ். தமிழ்நாட்டை கடனாளி ஆக்கியிருக்கீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வரத்த 4.3 லட்சம் கோடி கடன். இன்றைக்கி இப்போ மார்ச் எண்டோடு பார்த்திங்கன்னா 9.3% லேக்ஸு, 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்கங்க. அது என்ன பண்ணினீங்க? ஆகவே தமிழகத்தில் எல்லா விதத்திலும் தோற்று போன ஒரு அரசாங்கம், மக்களை ஏமாற்ற அரசியல் கட்சிகளையே திசை திருப்புவதற்காக நேற்று ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. பட் அந்த கூட்டத்தினுடைய தீர்மானத்துக்கு ஒரு பெரிய அது பேசும் பொருளாக கூட மக்களால் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இன்றைக்கி நேற்றைய தினம் நாம் சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்னு கையெழுத்து இயக்கம் இப்போ துவங்கியிருக்கோம். 1 கோடி கையெழுத்து வாங்குவது என்று பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்திருக்கு. அதை 90 நாட்கள் நேற்று ஒரு ராத்திரியில் 1 லேக்கை தாண்டியிருக்கோம். அப்போ மக்கள் ஆதரவு எந்த அளவுக்கு, டிஜிட்டல் இப்போ தான் போக ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கத்தோட பயம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, காலையில் கோயம்பேடில் இந்த இயக்கத்தை முன்னாள் ஆளுநர், முன்னாள் மாநில தலைவி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் துவங்கறத போலீஸ் போய் அதை தடுத்து அவங்கள 3 மணி நேரம் கெரோ பண்ணி நிறுத்தி, வாட் அ நான்சென்ஸ். தமிழ்நாட்டில் மிக மோசமான சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு எதேச்ச அதிகார ஆட்சி, மைண்ட்லெஸ் கவர்மெண்ட். இன்றைக்கி 3 மணி நேரம் எல்லாம் உங்கள் நண்பர்கள் தான் தமிழ்நாடு பூரா 3 hours இதை போட்டு பிஜேபி இந்த இயக்கம் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்காக டாக்டர் தமிழிசை இறங்கினாங்க. அதை ஸ்டாலின் அரசாங்கம் பயந்து போய் அவங்கள தடுக்கிறதுக்கு 3 hours அவங்கள போலீஸ் ஹெல்டு ஹர் ஹோஸ்டேஜ். ஒரு முன்னாள் ஆளுநரை ட்ரீட் பண்ணுற ஒரு பெண் அரசியல் தலைவர் ட்ரீட் பண்ணுற விதமாக இது. ஆகவே இந்த அரசாங்கம் ஒரு ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட் மாதிரியா? ஏன்னா அந்த பேர் காரணமாக என்னவோ எனக்கு தெரியலை. ரஷ்யாவில் இருந்த ஸ்டாலின் அரசாங்கம் மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில்
ஒரு ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் இருக்குது. இந்த அரசாங்கத்தின் தகுதித்தங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எல்லாருக்கும் சம கல்வி, அதுலேயே 2 கிளாஸ், தனியாருக்கு வேறு இதுக்கு வேறு. நீங்களே ஒத்துக்கிறீங்க அரசு பள்ளியில் மாணவர்கள் தேர்ச்சி பெற இல்லை. அதுக்காக நாம் தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டி இருக்குது. ஏன் அரசு பள்ளியில் இன்னும் அதிகமான எஃபிஷியன்சி இருக்கணும். பிகாஸ் தி டீச்சர்ஸ் ஆர் பெய்டு மோர். ப்ரைவேட்டில் அப்படி இல்லை. ஆனால் அவங்களால ரிசல்ட் காட்ட முடியுது, உங்களால் முடியலை. நீங்களே ஒத்துட்டுருக்கீங்க. 2வது, நான் இன்றைக்கி இல்லை, 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுக எதிர்க்கட்சியில் இருக்கும் பொழுதே திராவிட முன்னேற்றக் கழக முன்னணி தலைவர்கள் ஸ்டாலின் குடும்பம், ஆற்காடு வீராசாமி குடும்பம், துரைமுருகன் குடும்பம், டிஆர் பால் குடும்பம் எல்லாம் நடத்துகிற 48 பள்ளிக்கூடத்தின் பட்டியலே கொடுத்துருந்தேன். இவர்கள் வேஷம் போட்டு வருவார்கள் அப்படின்னு. அவை இன்றைக்கி வேஷம் கட்டி இருக்கார் ஸ்டாலின், தமிழ் காப்பாற்றுற மாதிரி. தமிழை அடித்ததே திராவிடியன் ஸ்டாக் தான். ஏன்னா தமிழ் படிக்காமல் 5வது வர 6வது போக முடியாதுன்னு இருந்தது. நீங்கள் ஆட்சிக்கு வர்ற அன்னி வர மறுநாள்லேருந்து அது மாதிரி போச்சு. இன்றைக்கி நீங்கள் ஊடகத்தில் இருக்கிறதுனால நீ நலமான்னு கேட்குறத யாராவது தமிழில் நீ நலமான்னு எழுதுறானா? NEE நீ, NALAMA நலமா அதான் எழுதுறான். தட் இஸ் தி கிஃப்ட் ஆஃப் யூ திராவிடியன் பார்ட்டிஸ். யூ ஹவ் கில்டு தமிழ். தமிழை வெறும் பேசும் மொழியாக மட்டும் மாற்றி இருக்கின்ற தமிழ் விரோதிகள் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள். அதனால் இந்த கேம்பெயின் மூலமாக நாங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் எவ்வளவு தூரம் தமிழ் விரோதிகள், எதிரிகள், தமிழை அழித்து கொண்டிருக்குன்னு போய் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ பொலிட்டிக்கல் கேம்பெயின். நீங்கள் வேடிக்கை பாருங்கள். இல்லை கவுண்டர் கேம்பெயின் என்ன பண்ணலாம்? நீங்கள் நான் என் சன்ஷைன் மாண்டிசரி ஸ்கூலை சமச்சீர் கல்வியாக மாற்றிட்டேன், நான் தமிழ் பக்தர், தமிழை விரும்புகிறேன்னு ஸ்டாலின் காட்டாட்டோங்கிறேன். நான் செய்ய தைரியம் இருக்கா உங்களுக்கு? முதுகலும் உண்டா? ஆகவே நீங்கள் மக்களை இனிமேலும் ஏமாற்ற முடியாது. அதனால தான் இன்னிலேருந்து அது இந்த இயக்கம் இப்போ மலைக்கோட்டையில் வீடு வீடாக போய் மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்குறது இங்கே துவங்கி வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். நானாக சொல்கிறதுக்கு தான். நீங்கள் எதுவும் கேட்கறதா கேட்குறேன். இப்போ செய்யக்கூடிய அவங்க சொல்கிறாங்கன்னா, இப்போ இருமொழி கொள்கையில் வந்து தமிழகம் முன்னேறி இருக்குது. பல மாநிலங்கள் ஹிந்தி பேசும் மாநிலங்களை விட கல்வியிலையும் பொருளாதாரத்திலும் எல்லா பற்றியும் முன்னேறி இருக்குது அப்படிங்கிறது தான் அடித்து பேசுகிறேன். இப்போது நான் படித்தது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். முதல்ல அழகப்பா ஆதாரப்பள்ளி காரைக்குடியில், அதுக்கப்புறம் அழகப்பா மேல்நிலைப்பள்ளி. நீங்கள் தமிழ் தான் படிச்சீங்க. அதுலேயும் நீங்கள் கிளாஸ் A இங்கிலீஷ் மீடியம், B&C தமிழ் மீடியம். நான் B செக்ஷனில் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஆனால் எனக்கு எடுத்த உடனே வேலை எங்கே கிடச்சிது? நான் அப்ளை பண்ணதே ஒரு இடம் தான். அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணிட்டு ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டேன். எனக்கு மத்திய பிரதேசத்தில் கோல் இண்டியாவில் வேலை கிடச்சிது. அங்கே போன உடனே நான் கற்றுக்கிட்ட முதல் தமிழ் ஹிந்தி என்ன தெரியுமா? முஜே ஹிந்தி நஹி மாலும். நீங்கள் முன்னேறி இருப்பவர்கள், நீங்கள் இவர பிச்சை அவர்களை கூகுளுக்கு இதாக இருக்கார், உதாரணம் சொல்லலாம், டாக்டர் கலாம்ஜி சொல்லலாம். அவரவர் முயற்சியில் வந்தார். உங்கள் திராவிடியன் ஸ்டாக் காரணம் இல்லை. அதை புரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சி இன் ஸ்பைட் ஆஃப் திஸ் திராவிடியன் லூட், நாட் பிகாஸ் ஆஃப். அதனால் இன்றைக்கி நீங்கள் வளர்க்குறீங்க. நான் சொல்கிறது என்ன, நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருவோம். சகோதரி கனிமொழியுடைய பையன் ஆதித்யா எந்த ஸ்கூலில் படித்தார்? எங்கிட்ட இது இருக்குது, எவிடன்ஸ். ஏன் உங்கள் பையன் அதில் படிக்கணும்? ஏன் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிக்க வைக்கலை? அந்த டியூப்ளிசிட்டி. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஹிந்தி கல்வி, சான்ஸ்கிரிட் கல்வி, ஆனால் ஏழை விவசாயி தொழிலாளினா அவங்க குழந்தை கூடாதா? குறவழியை நெருக்குவீங்களா? அதுதான் ஃபேசிசம். தி மோஸ்ட் ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் இன் இந்தியா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான். ஸ்டாலின் அதுக்கு அந்த பேர் கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா கம்யூனிஸ்டாக ஃபேசிஸ்ட்டு அவங்களோட தானே ஆரம்பமே அங்கே தானே ஆரம்பிச்சது 1917. அதுதான். அதுக்கப்புறம் நம்ம முதலமைச்சர் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக கேட்குறாரு, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரசார் சபா, அது மாதிரியே தமிழ் பிரச்சார சபா ஆரம்பிச்சு. நல்ல கேள்வி. நீங்களே வாண்டனாக வடிவேல் மாதிரி வண்டியில் ஏறுறீங்க. நீங்கள் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பிச்சதா?
பிஜேபி ஆரம்பிச்சதா? 1918 மகாத்மா காந்தி சென்னையில் இருக்கிற அன்னிபெசன்ட் அம்மையாரோட உதவியோட அவர் ஆரம்பித்தார். அது இண்டிவிஜுவல் எஃபர்ட்டு. நான் கேட்குறேன், 1919 நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கள மெட்ராஸ் பிரசிடென்சியில், நீங்கள் ஏன் ஆரம்பிக்கலை? அன்றைக்கி மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய பகுதிகள் இன்றைக்கி ஆந்திராவா இருக்குது, ஒரு பகுதி கர்நாடகாவில் இருக்குது, ஒரு பகுதி பாலக்காட்லேருந்து மல்லப்புரம் வர கேரளாவில் இருக்குது. அங்கேயெல்லாம் நீங்கள் தமிழ் பிரச்சார சபை ஆரம்பிச்சிருக்கலாமே, ஆட்சியில் இருந்தீங்களே. தமிழுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க? தேர் இஸ் ஒன்லி ஒன் தமிழ் யூனிவர்சிட்டி, அதுவும் திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மாக இருந்தப்போ ஆரம்பிச்சு. உங்கள் குடும்பம் கிடையாது, டிஎம்கே பார்ட்டி கிடையாது. ஆக எல்லா விதத்திலும் தமிழுக்கு விரோதமாகவே செயல்படுவீங்க. இப்போ அதுக்கு தனியார் இல்லை படித்தாங்க, இருமொழியில் படித்தது நானும் அதில் தான் படித்தேன். அதுலேயுமே என்னோடய தகப்பனார் சொல்வார், தாய்மொழியில் படிச்சின்னு சொன்னால் தான் சப்ஜெக்ட் புரியும்னு. அதனால தான் இப்போவும் என்ன சொல்கிறோம், இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் ஃபஸ்ட்டு தாய்மொழி கட்டாயம், அடுத்து ஆங்கிலம், அப்புறம் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். ஏன்னா இன்றைக்கி நம்ம தொகுதி எம்பி யார்? துரை வைகோ. அவரோட பேர குழந்தை தெலுங்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டால் அதை நம்ம தடுக்கலாமா? நான் தடுக்கக்கூடாதுங்கிறேன், ஸ்டாலின் தடுக்கணுங்கிறார். துரை வைகோ பேர குழந்தை ஏன் தெலுங்கு படிக்கப்படாது? உதாரணத்துக்காக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 37% லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருக்காங்க. ஏன் அவர்கள் குழந்தைகள் கன்னடம் படிக்கணும்னா கன்னடம், மலையாளம் படிக்கணும்னா மலையாளம், தெலுங்கு படிக்கணும்னா தெலுங்கு? வாய்ப்பு கொடுத்தால் என்ன? அந்த வாய்ப்பு ஆப்ஷனல். நீங்கள் எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு வைங்க. அது என்ன நீங்கள் தடுக்கிறதும் கூட ஒரு திணிப்பு தானே. அதனால் இந்த அரசாங்கம் இட் இஸ் அ ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட், ஆன்டி க்ரோத் கவர்மெண்ட். நீங்கள் பாருங்கள், ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டருக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன வித்தியாசம்? நேத்திக்கு சொல்லியிருக்கார் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், 3 லாங்குவேஜ் என்ன, என் மாநிலத்தில் என் குழந்தைகள் 10 லாங்குவேஜ் படிக்கணுன்னாலும் நான் அனுமதி தரேன். அதுதான் வளர்ச்சியை விரும்புகின்ற, அறிவை விரும்புகின்ற சீஃப் மினிஸ்டர். இவர் அப்படி இல்லை, இவர் அறிவை மட்டம் தட்ட நினைக்கிறார். இன்றைக்கி உலகம் எவ்வளவோ மாறி போயிருக்கு. அதனால் உங்களுடைய இந்த லிங்குவிஸ்டிக் சாவினிசம், லிங்குவிஸ்டிக் ஃபெனட்டிசிசம் அது இனிமேல் நடக்காது. இல்லை, இன்னொன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது மூணாவது ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் இந்தியை தான் செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடியா? இல்லை, அதுதான். நோ ப்ளீஸ் கிளியர் இன் யுவர் வேர்ட்ஸ், யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ். சாரி இல்லை, அப்படிதான் இல்லை, ஹிந்தியை சூஸ் பண்ணுவாங்கன்னு இவர் பயப்படுறார். அதை சொல்லுங்க. நிர்பந்தம், கம்பல்ஷன் அதெல்லாம் இல்லை. உங்களோட தன்பயத்துக்கு நான் ஒரு ஆளாக முடியுமா? அந்த லாங்குவேஜ் பாலிசி இட் இஸ் ஃபார் தி ஹோல் கண்ட்ரி. அதோடு மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே கம்ப்யூட்டர் எஜுகேஷன் பற்றி சொல்லிட்டேன். 20 விதமான ஃபண்டிங் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு இருக்குது. அதில் ஒன்று தான் அந்த பிஎம் ஸ்ரீ. இப்போ பிஎம் ஸ்ரீ அடாப்ட் பண்ணினா பிஎம் ஸ்ரீக்கு பணம் வந்து, அடாப்ட் பண்ணலையா அதுக்கான ஃபண்டு வராது. உடனே மத்திய அரசாங்கம் மாநிலத்தினுடைய நிதியெல்லாம் தடுத்து நிறுத்துறதுன்னு யார்கிட்ட வேஷம் போடுறீங்க? முன்னையெல்லாம் கெட்டிக்காரன் பொழுது 8 நாள்மாங்க, இப்போ 8 செகண்டு தான். உடனே இதில் வந்துடுது. காலைல தமிழ் செய்ய நீங்கள் தடுத்து வச்சு போலீஸ் சேர்ந்து கெரோ பண்ணி மோஸ்ட் அன்டெமோக்ராட்டிக் வேலை, இன்டீசன்ட் வேலை டாக்டர் தமிழிசை வாஸ் ட்ரீட்டட். அது அடுத்த செகண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருத்துல உங்கள் மூலமாக தான், ஊடகங்கள் மூலமாக தான். ஆகவே நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசாங்கத்துக்கு ஒய் யூ ஃபியர் தெரிஞ்சுக்கிட்டுமே ஒன்றும். அது சரி, நீங்கள் தமிழை அழித்தீர்கள். எந்த ஸ்கூலாக இருந்தாலும் அந்த ஸ்கூலில் தமிழ் ஒரு பாடமாக கட்டாயமாக கற்பிக்கணும்னு அதில் இருக்குது. யூ அடாப்ட் இட். அதோடு மட்டும் இல்லை, எத்தனை பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் மரத்தடியில் இருக்காங்க. இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் மட்டும் 14,500 பள்ளிகளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, எக்யூப்மெண்ட்ஸுக்கு பணம் தரேங்கிறாங்க. ஒய் காண்ட் யூ அடாப்ட் இட்? அதை பண்ண மாட்டேன். உங்களோட 65-67 வெறுப்பு அரசியல் இனிமேல் நடத்த முடியாது. டிஎம்கேனாலும் வெறுப்பு அரசியல் தான்,
மொழி வெறுப்பு, ஜாதி வெறுப்பு, தேசிய வெறுப்பு, எல்லா வெறுப்பும் ஒன்றா சேர்ந்தால் தட் இஸ் டிஎம்கே. அதனால் அது இனிமேல் நடக்காதுங்கிறனால ஃப்ரஸ்ட்ரேஷன், அதில் டீலிமிட்டேஷன் கத்தி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. உங்கள் கூட்டணி கட்சிகள் அவங்க ஏதோ இப்போ ஒன்று நம்ம கமலஹாசன் தனக்கு ராஜ்யசபா கிடைக்கிறதுக்கு ஏதோ என்ஷூர் பண்ணியிருக்கார், இதை ஆதரித்து பேசி அறிக்கை விட்டு, அதுக்கு மேலே ஒன்றும் நடக்கலை. இல்லை அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ மும்மொழி கொள்கை வந்தாலே தமிழ் அழிஞ்சிரும். எப்படி அழியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வாதம். இல்லை, நீங்கள் இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இஸ் நாட் நியூ. ஃபஸ்ட்டு 1985 வந்து ராஜீவ்காந்தி இருக்கிறச்ச ஃபார்முலேட் பண்ணது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. அதில் டாக்டர் கஸ்தூரங்கன் தலைமையில் கமிட்டி போட்டு பல விஷயங்கள் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் 1600க்கு மேற்பட்ட அரசு பள்ளிகளில் 1ஆவதுலேருந்து 8ஆவது வரை சிங்கிள் டிஜிட் ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஊடகங்கள்லேயே செய்தி வந்தது, ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவன் எண்ணிக்கை 1, ஆசிரியர் எண்ணிக்கை 2, பாடம் சொல்லி கொடுக்க ஒருத்தர், ஹெட் மாஸ்டர் ஒருத்தர். இந்த மாதிரி ஸ்கூல்களுக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா? சென்ட்ரல் வில் ப்ரொவைட் யூ ஃபண்ட்ஸு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, கன்சால்டேஷன் ஆஃப் சச் ஸ்கூல்ஸ். சரி, நீங்கள் ஏதாவது, நான் கேட்குறேன், பிஜேபிக்காக ராஜாக்காரனே வேணாம், இம்பார்ஷியலாக பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், உண்மை என்ன தெரிஞ்சுப்போம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் 1st ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் 9 மாணவருக்கு கீழே இருக்கிற ஸ்கூல் ஒன்று காட்ட முடியுமா? ஒய் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்? உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் கம்மி, மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கல, இட் ஹஸ் நாட் இன்ஸ்பயர்டு தி பப்ளிக். அதனால் 1ஆவதுலேருந்து 8ஆவது வரை 9க்கு கம்மியாக 1600 ஸ்கூல் இருக்குங்க. அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. சரி, நான் இன்னும் சொல்கிறேன், இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைகளுக்கு என்ன தூங்குறத ஸ்டாலின் அவர்களுக்கு கனவில் வந்ததா? இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. நீங்கள் அதனால், ஏன்னா அரசாங்கமே ஒத்துக்கொண்டிருக்கு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார் வந்து கல்விக்காக 40,000 கோடி அலோகேஷன், அதில் 38,000 கோடி சேலரி அண்ட் பென்ஷன். இப்போ மீதி எல்லா விஷயத்துக்கும் எந்த ஃபண்டு? சென்ட்ரல் ஃபண்டு தான். கம்ப்யூட்டர் எஜுகேஷனுக்கு சென்ட்ரல் ஃபண்டு தான். அதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. எங்கேயுமே கம்ப்யூட்டர் டீச்சர் அப்பாயின்ட் பண்ணலை, வாயில் போட்டுக்கிறீங்க அந்த காசை. ஆகவே நீங்கள் எல்லா விதத்துலேயும் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் திருப்பியும் உங்கள் பழைய பல்லவி 65 பாடினதை பாட நினைக்கிறீங்க. வி வில் எக்ஸ்போஸ் யூ தரோலி. வீடு வீடாக போவோம். நீங்கள் மொத்தமாக போனப்போ தடுத்தீங்க. வீடு வீடாக எங்களுடைய ஒர்க்கர்ஸ் போவாங்களே, தடுக்க முடியுமா? எத்தனை ஒர்க்கரை தடுக்கும் உங்கள் போலீஸ்? ஒரு மாரிதாஸ், ஒரு கல்யாணராம விரட்டுவீங்க, எல்லோரும் மாரிதாஸ் ஆகிட்டா. ஆகவே எல்லாத்துக்குமே அடக்குமுறைக்கு. அதுக்கு உதாரணம் நம்ம லைஃப் டைமில் நம்ம பார்த்துருக்கோம். 75 to 77 மோஸ்ட் ஆட்டோக்ராட்டிக் கவர்மெண்ட் அட் தி சென்டர், நெருக்கடி நிலை அரசாங்கம். அதை மக்கள் தூக்கி எறியலை. உத்தரப்பிரதேசத்தில் 0, மத்திய பிரதேசத்தில் 0, பீகாரில் 0, காங்கிரஸ் 1.5 வருஷ சர்வாதிகார ஆட்சியில். அதனால் இந்த 12 மாதம் போகிறோம் இந்த சர்வாதிகார திமுக ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. ஆகவே இவர் எச்சரிக்கையோடு இருக்காங்க. நீங்கள் சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்லை. யூ ப்ரூவ் யூ ஆர் அ தமிழ் லவர். எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அதையும் சொல்லிட்டேன்னா, சன்ஷைன் மாண்டிசோரி ஸ்கூலில் நாளைக்கே அது சமச்சீர் கல்வி கூடும். இங்கே ஹிந்தி வராது, சம்ஸ்கிருதம் வராது. சொல்லுங்கள், முதுகெலும்பு இருக்கா, தைரியம் இருக்கா, தமிழ் உணர்வு இருக்கான்னு நான் கேட்குறேன். இது புதிய கல்விக் கொள்கை இல்லை. டெர்மினாலஜியே நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. இட்ஸ் நாட் நியூ எஜுகேஷன் பாலிசி. தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு பள்ளிகளில் இப்போ அமல்படுத்த தொடங்கியாச்சா? இது எல்லா மாநிலங்களிலும் தொடங்கியிருக்கு. நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் நேற்று கனிமொழி சொல்லி கொடுத்தாங்கிறதுனால நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். கேந்திரிய வித்யாலயாங்கிறது என்ன? கேந்திரிய வித்யாலயா எதுக்காக வந்தது? இவங்க உடனே தமிழ்நாட்டில் மொத்தம் 48 கேந்திரிய வித்யாலயா தான் இருக்குது.
எங்கே இருக்குது? இப்போ காரைக்குடியில் கேந்திர வித்யாலயா இருக்குது. ஏன்? சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கா, அவங்க குழந்தைகளுக்காக. அதில் அவங்க 10%, ஒரு கிளாஸுக்கு 40 பேர் தான். அதில் 4 பேர் மட்டும் ஜென்ரல் பப்ளிக்லேருந்து சீட்டு கூலிக்கு போட்டு எடுப்பாங்க. என் பேத்தி அதில் தான் படிக்கிறான். ஏன்னா என்னால் 1.5 லட்சம் கட்ட முடியாது, 1500 தான் ஃபீஸ். சேம் ஸ்டாண்டர்ட். கேந்திரிய வித்யாலயில் படிக்கிற குழந்தைக்கு ஃபீஸ் 1500 தான். அவங்க சீட்டு போட்டு எடுப்பாங்க. அதனால் அது யாருக்கு? ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப். நாளைக்கு சிஎஸ்ஐஆரில் இருக்கிறவரை சிஎல்ஆர்ஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இருங்க, அதனால அதில் தான் இல்லை. தமிழ்நாட்டில் நீங்கள் கேந்திர தமிழ் ஆசிரியர் நியமிக்க வேண்டாம், அது பிரச்சனை இல்லை. வெளி மாநிலத்தாட்கள் படிக்கிறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி படிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய புதிய தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களில் பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுட்டாங்க. தமிழ் ஆசிரியர்னு சொல்ல முடியாது. ஆமாம், அதான் சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் குஜராத்தில் ஆரம்ப பள்ளியில் குஜராத்தி கம்பல்சரி, அப்புறம் குஜராத்தி இங்கிலீஷ், அதுக்கப்புறம் என்ன வேணால் எடுத்துக்கலாம். மக்கள் ஹிந்தி எடுத்துக்கிறான்னா ஹிந்தி. ஒரிசாவில், ஆந்திராவில், கேரளாவில் எல்லா இடத்துலையும் அதுதான். அதனால் நீங்கள் இப்போ கூட உங்களுக்கு நீங்கள் தகவல் ஊடகத்தில் இருக்கீங்க, தெரிஞ்சிருக்கும். மாண்புமிகு பிரதமருடைய தொகுதி வாரணாசியில் பள்ளிக்கூடத்தில் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. 100 லாங்குவேஜஸில் திருக்குறளை டிரான்ஸ்லேட் பண்ண மத்திய சர்க்கார் செஞ்சுருக்கு. நான் சொல்கிறேன், 58 வருஷம் தண்டத்துக்கு திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி. தமிழ் பல்கலைக்கழகம் 2வது பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு ஒன்றே அது ஒரு கேள்வி கேட்டாங்க, சம்ஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி? சம்ஸ்கிருதத்துக்கு கொடுக்கல. தேர் ஆர் 18 சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸ், பட் ஒன்லி 1 தமிழ் யூனிவர்சிட்டி. அதனால் அதுலேயும் இந்த 18 சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கே, அது பிஜேபி ஆட்சியில் ஆரம்பிக்கலை. 17 வேர் ஸ்டார்டட் பிஃபோர் 2014. பிஜேபி வந்துட்டு 10 வருஷத்தில் 1 தான் ஆரம்பிச்சிருக்கு. அதில் அதிகமாக ஆரம்பித்ததே பி. சிதம்பரம் ஹோம் மினிஸ்டராக இருக்கச்ச, அதில் முரசொலி மாறன் மந்திரியாக இருக்கச்ச, அதுக்கப்புறம் தயாநிதி மாறன் மந்திரியாக இருக்கச்ச. ஆகவே நாட்டில் தேவை வைத்து கொடுக்கப்படுது. 18 யூனிவர்சிட்டிஸ்க்கு அலோகேட் பண்ணுறதையும் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு பண்ணுறதையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அதனால் இதை நாம் புரிஞ்சுக்கணும். 2 மொழி படிக்கும்போது இடைநிற்றல் அதிகமாக இருக்குங்கிற போராட்டம் இருக்குது. அதில் வந்து பெரிய அந்த போராடி ஜெயிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே வரவைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 3 மொழி எடுத்த மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இடைநிற்றல் இல்லாமல் அப்படி மாணவர்கள் எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்துக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சிருக்கா? 3 மொழி படித்த ஒரு சமூகம் முன்னுக்கு போயிருக்கு அப்படின்னு ஏதாவது உதாரணத்தை சொல்ல முடியுமா? நீங்கள் இந்த நாட்டிலே 60 வருஷம் நாட்டை ஆண்டு அழித்தது காங்கிரஸ் தானே. இந்த 10 வருஷமாக தானே பிஜேபி. இந்த 10 வருஷத்தில் முன்னேற்றம் விசிபிளாக எல்லா செக்டார்லேயும் இருக்கா இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன், பெனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் பாரதியாருக்கு இருக்கை. எதுக்கு பாரதியார் இருக்கை? டு டீச் தமிழ், டு டூ ரிசர்ச் இன் தமிழ். அதே மாதிரியாக அங்கே பெனாரஸ் டிஸ்ட்ரிக்டில் பல பள்ளிக்கூடத்தில் 3வது லாங்குவேஜாக தமிழுக்கு. இப்போ எல்லாரும் ஆரம்பிக்கணும்னு சொன்னாக்க நீங்கள் குவாலிஃபைட் தமிழ் டீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸே இல்லை. எல்லா மாநிலங்களிலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இங்கே ஏன் தடுக்கணும்? இங்கே நீங்கள் நடத்துகிறீங்க. என்னோட கேள்வியே, ஸ்டாலின் அவர்களுக்கு இது தமிழ் பற்றி பேசவே ரைட்டு இல்லை. எப்போ ரைட்டு வரும்? சன்ஷைன் ஸ்கூல் மாண்டிசோரி சமச்சீர் கல்வியாக மாற்றினா. அதர்வைஸ் யூ ஆர் கல்பிரிட்டுங்கிறேன் நான். இது இல்லை, நான் அது பண்ணால் உங்களுக்கு தரவு வர வச்சு கொடுக்குறேன் நான். என்ன, ஏன்னா எல்லா இடங்களிலும் இன்றைக்கி பிரதமர் போகிற இடமெல்லாம் தமிழுக்கு பெருமைப்படுத்தி பேசுகிறார். நீங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? தேர் ஆர் 18 சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டிஸ். ஏன் தமிழ் யூனிவர்சிட்டி 2வது கூட கொண்டு வரல? அதுவுமே எம்ஜிஆர் அவர்கள் கொண்டார். இந்த திமுகவுக்கோ கருணாநிதி குடும்பத்துக்கோ அதில் என்னவாவது கான்ட்ரிபியூஷன் இருக்கா? நோ. தமிழுக்காக ஒன்றுமே செய்யாத ஒரு அரசியல் கட்சி உண்டுன்னா தட் இஸ் டிஎம்கே. ஏன்னா உங்களுக்கு மொழி வெறுப்பு மாத்திரம்தான் உங்கள் மூலதனம். என்ன ஹிந்தி ஏற்கனவே சொல்லிட்டேன்.
இல்லை, மொழிப்போர் தியாகிகளுக்கு ஒருத்தர் வீட்டிலையாவது கவுன்சிலர் சீட்டு கொடுத்துருக்கா டிஎம்கே? டெல்மி. டிஎம்கே டிஎன்ஏலே கிடையாது சார். அது மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன், திரு வைகோ அவர்கள் திமுகவிலேருந்து வெளியேற்றப்பட்டவொன்னு 8 பேர் செத்து போனாங்கள்ல. திருப்பியும் ஸ்டாலின் நான் உயிரோடு இருக்கிறவரை அவரை காப்பாற்றுவேன் சீஃப் மினிஸ்டரான்னு பேசுகிறீங்களே, அந்த 8 பேர் தியாகம் என்னாச்சு? உங்கள் டிஎன்ஏ துரோக டிஎன்ஏ. நீங்கள் மொழிப்போர் தியாகிகளுக்கு ஏன் கவுன்சிலர் சீட்டு கூட கொடுக்கல? ஏன் டெப்டி சிஎம் கொடுக்கலாமே? டெப்டி சிஎம் செஞ்சுருக்கீங்களா? நீங்கள் உங்கள் தமிழ் பற்றுங்கிறதே பகல் வேஷம். தமிழ் பக்தரை போலவே பகல் வேஷம் போட்டு பாமர மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அவுட்ஃபிட் இஸ் டிஎம்கே. அதனால் பண்ணலை. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் ஏற்கனவே கேட்டிருக்கேன். இது நீங்கள் அது புது கொஸ்டின் இல்லை. திமுக ஏன் செய்யலை? மொழிப்போர் தியாகிகளுக்கு அவங்க வீட்டில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஏன் கொடுக்கல? ஆண்டுதோறும் நீங்கள் அவங்க வீட்டுக்கு யாராவது போயிட்டு வந்திருக்கீங்களா? அப்புறம் என்ன பேச்சு? Sir, Srivasan from Bangalore, India. You know this as much as I do, but the language thing is quite an emotive issue here in Tamil Nadu. Okay. But how do you kind of try to counter this with the signature campaign? What is the intent? You think you can really disrupt the status quo? You see, they want to portray this to be pro-Hindi affair, but it is not so. Because that very sentence only be amended. The third language will be either Hindi or Sanskrit was the position before 2019, before Kasturirangan committee report was out. So, we have amended it as any one of the Indian languages. Now, the issue is, public is aware of it. That is why within 5-6 hours, we could reach 1 lakh signatures. Our target is 1 crore in 90 days. So, people are now for this national education policy. We have got our hands in the hands of the people. So, we will succeed. But just going digital, will it mean it is really capturing? No, it is only in digital. We have not yet started. Even at that stage, this much response was there. Within 12 hours, because we started it by 5 o'clock yesterday evening. So, Tamil Nadu people will accept it. Why rich people alone get this facility? Why the same standard, same opportunity is denied to poor people in government schools? First, you are not educating your children in government schools, in 2 language schools. And moreover, you are more a culprit that you yourself is running CBSE school. This duplicity we will explain to every house, every citizen. So, we are confident that we would win the hearts of the genuine Tamil lovers. நீட் தேர்வு வரும்போதும் ஏழை மாணவர்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்போ இந்தியா முழுவதும் ஏழை மாணவர்கள் எவ்வளோ பேர் இப்போ நீட்டில் உள்ள வந்திருக்காங்க, மருத்துவர்களாக மாறியிருக்காங்க. முதல் தமிழ்நாட்டிலேயே எத்தனை லட்சம் பேர் எழுதுகிறாங்க? ஏன் மாணவர்கள்ட்ட நீங்கள் இந்தியா முழுவதும் இல்லை அதுக்கெல்லாம் நான் ஒவ்வொன்றுக்கும் தரவுகள் கொண்டு வரேன். தாராளமாக சொல்லலாம். நீங்கள் எதுக்கு சார் நீட்டுக்கு எதிர்ப்பு சொல்லுங்கள். நான் பேரலல் கேஸ் இருக்குது கேட்பேன். நான் அது கேட்டேன், பதில் வரல. அப்போ சன் டிவியில் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தார் ஒருத்தர், என்னோடய டிஸ்கஷனுக்கு வந்தப்போ. ஜாயிண்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம் இருக்கா ஐஐடி? அதுக்கு ஏன் யாரும் அப்ஜெக்ட் பண்ணலை? நீட்டுக்கு முன்னாடிலேருந்தே இருக்குது. ஏன் பண்ணலை? ப்ரைவேட் ஐஐடி கிடையாது. அந்த ப்ரைவேட் ஐஐடி இருந்ததுன்னா அவர் காலில் உட்காந்து 2 சீட்டு வாங்குவீங்க. இப்போது ப்ரைவேட்டு மெடிக்கல் காலேஜ் முதலாளி காலில் உட்காந்து 2 சீட்டு வாங்குகிற ஆப்பர்ச்சுனிட்டி போச்சுங்கிறதுனால இருக்கிறீங்க. உங்கள் ஜென்யூன்னஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா 2006க்கு முன்னாடி எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கிடச்சிது? மாநிலம் முழுக்க 4 பேர் 5 பேர். அப்பயும் கிடைக்கல. சரி, இந்த நீட்டுக்கு என்ன அவசியம் வந்தது? இப்போ ஜிப்மர்
ஜிப்மர் காலேஜில் அட்மிஷனுக்கு போகணும். தமிழ்நாடு +2 எக்ஸாம் மார்க்கில் அவர் சேர்க்க மாட்டார்ல. சரி, நாடு முழுக்க ஒரு லார்ஜர் ஏரியா எல்லா மாநிலத்திலும் 15% சென்ட்ரல் கோட்டா வெளி மாநில மாணவர்கள் அப்ளை பண்ண. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு, டெல்லியில் இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு எதன் அடிப்படையில் அப்ளை பண்ணுவார்? அவர் அது எழுதணும் எக்ஸாம். அப்படி தான் இருந்தது. ஆக அந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாமினேஷன்ஸ் குழந்தைகள் எழுத வேண்டாம், ஒரே எக்ஸாம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நீட்டு வந்தது. அதுவும் நீட்டு யார் கொண்டு வந்தா? காந்தி செல்வன், திமுக மந்திரி. இவங்கெல்லாம் எவ்வளவு தூரம் ஒரு பொய்யர்களின் கூட்டங்கிறதுக்கு ஒன்றும் வேணாம் சார். நேத்திக்கு ஜெகத் ரட்சகன் அவர்கள் என்ன ஒரு கேவலமான பேச்சு. 66 கோடி பேர் மகா கும்ப மேளா வந்தாங்க, நானும் போனேன். அவர் சொல்கிறார் நான் போகல, என்ன நானும் போனேன். ஆனால் இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர், அதனால் அவர் அனுமதிக்கலைன்னு. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? எவ்வளோ பெரிய புழுகு மூட்டை. திரவிடியன் ஸ்டாக்னாலே ஈவேரா ஃபாலோயர்னாலே புழுகு மூட்டை தான். யோக்கியமானவன் ஒத்தம் கூட இல்லையே. நேற்று பேசியிருக்கார் சார், ஏதோ ரொம்ப நாள் முன்னாடி இல்லை, எவ்வளோ உடனே அதையும் சொல்கிறார், அங்கே ஒரு பெரியார் இருந்தால் இந்த அம்மா போயிருக்க முடியும். எவ்வளோ ஃப்ராட்ஸ், சீட்ஸ். அதான் திரவிடியன் ஸ்டாக். சரி, ஒரு விஷயம், 1 கோடி கையெழுத்தே இல்லைனாலும் வர்ற கவர்மெண்ட்டு பிஜேபி பார்ட்டிசிபேட்டிங் கவர்மெண்ட்டு தான், அது கொண்டு வந்துடும். இப்போ எல்லாத்தையும் சமச்சீர் கல்வி கொண்டு வர சொல்கிறீங்க, ஆனால் தனியார் பள்ளிகளுக்கு எல்லாரும் சமச்சீர் கல்வி கொண்டு வர முடியுமா? ஏன்னா இப்போ அரசு பிள்ளைங்க சார் ஒரே மாதிரி சிலபஸ் தான் சொல்லிட்டா பிள்ளைங்க எல்லாமே இப்போ தனியார் பள்ளியில் தான் விரும்புகிறாங்க. ஆர்குமெண்ட்டே இல்லை சார், ஒரே சிலபஸ் தான் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும், ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட்டு. சாத்தியம் சார், சாத்தியம். we will do it. எங்கள் கவர்மெண்ட் வரும் 26. this government will go away, it will be driven out. அப்போ நாங்கள் கொண்டு வருவோம். ஐயா, நாங்கள் ஓட்டு கேட்குறதையே எல்லாருக்கும் சம கல்விக்கு, பிஜேபிக்கு கூட்டணிக்கு ஓட்டு போடுன்னே கேட்போம். இதை ஒரு எலெக்ஷன் பிரச்சனையாக வச்சு பிஜேபி போட்டியிடும். இது அலையன்ஸ்லாம் இப்போ ஏன் சார் கவலை பண்ணோம்? சரி, அலையன்ஸுங்கிறது என்ன சார்? இட்ஸ் ஒன்லி எ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்கள் ஐடியாலஜிக்கலி எல்லாருக்கும் ஒரே இது இருந்தால் தான் அலையன்ஸ் வராங்க இல்லை. ஏன்னா இப்போ இந்த கல்விக் கொள்கை இங்கே யார் அவர் செல்வ பெருந்தொகையை அவர்கிட்ட இருக்குது பெருந்தொகை, அவர் சொல்கிறதும் ராகுல் காந்தி சொல்கிறதும் ஒன்றா இருக்கா? ஜித்தனா ஆபாதி உத்தனா ஹக்கு. எத்தனை பாப்புலேஷன் அத்தனை உரிமை. இந்த டீலிமிட்டேஷனில் ராகுல் காந்தியினுடைய ஃபிலாசபியை திமுக ஏற்றுக்குதா? சொல்லுங்கள். அதனால் இட் இஸ் ஒன்லி எ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட். அது எலெக்ஷன் நெருங்க ஃபைனலாக. நீங்கள் எதுக்கு கட்சி, வி நீட் நாட் டேக் தி நேம் ஆஃப் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. என்ன, பாரதிய ஜனதா கட்சி 98 ஏடிஎம்கேயோட கூட்டணி இருந்தோம், 99 டிஎம்கேயோட இருந்தோம். அதனால் எப்பொழுதுமே அன்றைக்கி எலெக்ஷனில் நம்ம அஜெண்டா முக்கியத்துவம் எதுக்கு. இப்போ ஒன்று வர எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கைண்ட்லி டோன்ட் ரீட் பிட்வீன் லைன்ஸு. என்ன, இந்த அரசாங்கம் தொடர்வது என்பது அடுத்த தலைமுறைக்கு கேடு. தமிழ்நாடு பூரா இன்றைக்கி போதை போதை போதை. மேதுக ஆளுநர் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு இன்னி வரைக்கும் எந்த மந்திரியும் பதில் சொல்லலை, முதலமைச்சர் சொல்லலை. நீங்கள் கஞ்சா பிடிச்சிருக்கீங்க, 1 கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக்கு பிடிச்சிருக்கா இந்த அரசாங்கம்? அது எல்லாமே சென்ட்ரல் நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை. அதனால் இந்த அரசாங்கம் எவ்வளவு தவறான பாதையில் போய்கொண்டிருக்கு சார். இன்றைக்கி இந்த க்ரானிக் ட்ரங்கர்ட்ஸ் தமிழ்நாட்டில் அந்த எண்ணிக்கை நீங்கள் நினச்சி பார்த்தா உங்களுக்கு தூக்கம் வராது.
1.2 crores அவங்களால டெய்லி ஒரு கட்டிங் போடாமல் இருக்க மாட்டாங்க. அதில் 76 லட்சம் பேர் அவங்க மருத்துவ இது பெற வேண்டியிருக்கு. அதுக்கான செலவு 62,000 கோடி தேவை. ஆனால் இந்த சாராய பணம் எவ்வளோ வருது அரசாங்கத்துக்கு? 51,000. ஆக இந்த அரசாங்கம் இருக்கின்ற ஒரு நாளும் தமிழ் சமுதாயத்திற்கு, இளைய தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு கேடு. அதனால் இப்போ நம்ம அஜெண்டா கம் வாட் மே திஸ் கவர்மெண்ட் ஷுட் பி த்ரோன் அவுட் அப்படின்னு முடிவெடுத்தால் அது வேறு. அதனால் அந்த நேரத்தில் என்ன வருது பார்த்தோம். செந்தில் பாலாஜி, ஜெகத் ரட்சகன் மன்ற உறுப்பினர்கள் மீதுலாம் சோதனை நடந்தது. இப்போவா மதுபான நிறுவனங்கள் நல்லது அதை பற்றி ஒரு மீண்டும் அவர் சொல்லிட்டீங்க. அதுக்கு செய்யப்படுவாரா? இல்லை யாருங்க, அதெல்லாம் அது இடியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் தே ஆர் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், இண்டிபெண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட். இன்னி வரை நடந்ததுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இன்றைக்கி நடந்தாலும் இனிமேல் நடந்தாலும் அதுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால் கட்சி அதை பற்றி கருத்து சொல்ல முடியாது. 101 தடவை சொல்லட்டுமேங்க. லூஸா சார்? உங்களை யார் சொல்லாதேன்னு சொன்னது? நான் தீபாவளிக்கு கூட திமுகவில் யாரும் சொல்லக்கூடாது, சொல்லாதேங்கிறேன். நான் அவமானம் எங்களுக்கு, சொல்லாத. ஒரு நாத்திய கட்சி எதுக்கு சொல்லணும்? அதனால் இப்போ ஒரு 100 தடவை சொல்லு, 101. நான் என்ன சொல்கிறேன், பேம்பரிங்குக்கு ஒரு லிமிட் இருக்குது. முஸ்லீம் எண்ணிக்கை இன்னும் 1 கூட போதா? நீங்கள் 101 தடவை சொன்னால் உங்களுக்கு வர்ற ஓட்டு ஒன்றும் கூட போகிறது இல்லை. அப்புறம் என்னத்துக்கு? அதாவது உதயநிதி இப்போ எந்த அளவுக்கு கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்க வேண்டியிருக்கு. இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துறாத, சனாதன தர்மத்தை அழிப்பேன்னு சொன்னது அப்படின்னு கோர்ட்டில் கேட்கு. அதனால் நீ 100 தரம் சொல், 101 தரம் சொல். ஒய் ஷுட் ஐ பாதர்? ஓகே, தேங்க்யூ. விவசாய விளைபொருளுக்கு வரி வச்சிருக்காங்க தமிழக மக்காசோளத்துக்கு. இது இது அதாவது 1 நயா பைசா விவசாயிக்கு அப்போ இது கிடையாது, ஃப்ரீ கரண்ட்டு. அப்போ யூனிட்டுக்கு 1 நயா பைசா குறைக்கணும்னு போராடின விவசாயியை, டசன் கணக்கிலான விவசாயியை கொன்று குவித்த திமுக அரசு, கருணாநிதி இருக்குச்ச, அப்படி தான் செய்வாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விவசாய பொருளுக்கு வரி போடுறதுங்கிறது மோஸ்ட் ரிட்ராகேட் மூவ். புதிய வரி இந்தியாவுக்கு வரி விலக்கு கிடையாது சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. சரி, அதை பற்றி நான் ஏன் கவலை பண்ணேன்? இந்தியாவுக்கு வரி விலக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க சார். ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார், பிரைம் மினிஸ்டர் இருக்கார், அமெரிக்காவுக்கு தூதரகம் இருக்குது. நம்ம பேச போகிறோம். நமக்கு நல்லதோ அதை கேட்க போகிறோம். அப்போ ஊஷட் ஐ பாதர், அது அவங்க டொமைன். தேங்க்யூ.